Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. வரும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை கேட்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்போம் என்று தெரிவித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் இதனை தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் 2 இடங்களில் வென்றிருந்தது. இந்நிலையில் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுகவிடம் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாநில செயலாளர் பங்கேற்றிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் முன்வைக்கலாம். சார், இப்ப சிலை திறப்பு விழா மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒரே அணியில் அமர்ந்திருக்கிறீர்கள். என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 7-8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு வலிமையான கூட்டணியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 3 தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் இந்த அணி ஒருமுகமாக இருந்து ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த சிலையை இங்கே அமைப்பது என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் அரசினுடைய அழைப்பை ஏற்று கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு பங்கேற்றிருக்கிறோம். தேர்தல் நேரம் தொடங்கிவிட்டது. இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. 2011 இரட்டை இலக்கத்தில் நீங்க கூட்டணியில் பெற்றீங்க. 2016 சட்டசபையில் நீங்கள் வர முடியாது போச்சு. இப்ப அந்த நம்பர்ஸ் 6 நம்பர்ஸ் மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படுகிற போது அந்த பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தரப்பில் இருந்து நாங்கள் மேற்கொள்வோம். திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும்? கடந்த காலங்களில் ஜனவரி மாதமே தொடங்கக்கூடியது. இது காலதாமதமானது காரணம் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதா? இல்ல, அவங்க எப்போதுமே குழு அமைத்ததற்கு பிறகுதான் அழைப்பாங்க. இன்னும் குழு சம்பந்தமான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடவில்லை. அநேகமாக இந்த மாத இறுதிக்குள், ஏன்னா இடையில சட்டப்பேரவை கூட்டம் வர இருக்கு, இந்த மாத இறுதிக்குள் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு என்பது வர இருக்கு.
நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் அதற்கான பேச்சுவார்த்தை துவங்கும் என்றுதான் நாங்கள் பட்டியல் ரெடி ஆயிருச்சா? நீங்க இந்த என்ன உங்களுக்கு தொகுதி பட்டியலாம் தயாராக தான் வச்சிருக்கோம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கின்றன என்பதாகவே நாம் புரிந்து கொள்ளலாம். அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் புதிய தலைமுறைக்கு இது தொடர்பாக பேசியிருந்தார். கடந்த முறை 6 தொகுதிகளில் களம் கண்டவர்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்நிலையில் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதாக அவர் செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். அதேபோல தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விரைவில் அழைத்து பேசுவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கின்றன. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது, அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியும் இன்று காலை இந்த முறை அதிக தொகுதிகளில் களம் காண வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை திமுகவிடம் எதிர்பார்க்கிறது. இது தொடர்பாக சிபிஎம்மின் மாநில செயலாளர் பே. சண்முகம் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். சிபிஎம் மாநில செயலாளர் பங்கேற்றிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் முன்வைக்கலாம். சார், இப்ப சிலை திறப்பு விழா மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரே அணியில் அமர்ந்திருக்கிறீர்கள். என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 7-8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு வலிமையான கூட்டணியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 3 தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் இந்த அணி ஒருமுகமாக இருந்து ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த சிலையை இங்கே அமைப்பது என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் அரசினுடைய அழைப்பை ஏற்று கூட்டணி கட்சியுடைய அனைத்து தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு பங்கேற்றிருக்கிறோம். தேர்தல் நேரம் தொடங்கிவிட்டது. இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. 2011 இரட்டை இலக்கியத்தில் நீங்க கூட்டணியில் பெற்றீங்க. 2016 சட்டசபையில் நீங்கள் வர முடியாது போச்சு. இப்போ அந்த நம்பர்ஸ் 6 நம்பர்ஸ் மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படுகிற போது அந்த பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தரப்பில் இருந்து நாங்கள் மேற்கொள்வோம். திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும்? கடந்த காலங்களில் ஜனவரி மாதமே தொடங்கக்கூடியது. இது காலதாமதமானது காரணம் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதா? இல்ல, அவங்க எப்போதுமே குழு அமைத்ததற்கு பிறகுதான் அழைப்பாங்க. இன்னும் குழு சம்பந்தமான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடவில்லை. அநேகமாக இந்த மாத இறுதிக்குள், ஏன்னா இடையில சட்டப்பேரவை கூட்டம் வர இருக்கு, இந்த மாத இறுதிக்குள் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு என்பது வர இருக்கு. நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் அதற்கான பேச்சுவார்த்தை துவங்கும் என்றுதான் நாங்கள் பட்டியல் ரெடி ஆயிருச்சா? நீங்க என்ன உங்களுக்கு பட்டியலாம் தயாராக தான் வச்சிருக்கோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.